பாலகன் இயேசு தேவாலயத்தில் பிரதிஷ்டை பண்ணப்படுதல். லூக்கா 2:22 முதல் 40. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி தூய்மையாக்குதலின் நாட்கள் நிறைவேறின பொழுது முதற்பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு தூய்மையானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி இயேசுவை யோசேப்பும் மரியாளும் கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி 2 காட்டுப்புறாக்களையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனிதன் எருசலேமில் இருந்தான். நீதியும் தேவ பக்தியும் கொண்ட அவன் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக விதிமுறைப்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வரும் பொழுது சிமியன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை துதித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். வேற்று இனங்களுக்கு வெளிப்படுத்தவும் ஒளியாகவும் உம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல மக்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொன்னப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் வியந்தார்கள். பிறகு சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் எதிர்த்து பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஆசேருடைய வம்சத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பருவத்திலே மனமானது முதல் 7 ஆண்டு கணவனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி வழிபட்டு கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த அனைவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாய விதிகளின்படி அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது.